இப்ப நீ உயிரோடு இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்ட. என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இவங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரெக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது, இறந்துட்டாங்களா? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டாரா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. உன் சிலையை உன் மகனுக்கு எல்லாம் காட்சி சொல்லுங்க. இந்த மேடை மேல இருக்க உருவம் உன் மகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடும். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? அம்மா சிலையை உடைச்ச ஒன்ன உயிரோட விட மாட்டேன். அசோக், சுஜாதா போன் பண்ண. அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே? ஆமா. ஏன் இப்படி வந்துட்ட? என்னால அங்க இருக்க முடியல. அன்னைக்கு என்னடா ஆடித்தோட்டத்துல யாரும் ஒண்ணு குறிப்பாத்து சுட்டுருக்காங்க, என்கிட்ட கூட சொல்லல. வேண்டியவங்க கிட்ட கூட அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடைஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு. என்னப்பா அதெல்லாம்? மாறு வருஷ போட்டிக்காக ஒத்திய பார்த்துட்டு இருக்கோம். அடடே, வக்கீல் சார், என்ன கேஸ் எல்லாம் அப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். 1-2 கேஸ் வரட்டும், அப்புறம் பாக்குறேன். வெரி குட். ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்க என்ன? நான் டாக்டர் ஆக போறேன். வெரி குட். நான் ஏழைங்க கிட்ட பணமே வாங்க மாட்டேன். வாங்காத. ஆனா ஒண்ணு, பணக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்ல சக்கையா புரிஞ்சிரு. நம் நாட்டை காப்பது என் கடமை. எதிரிகளை சுட்டு தள்ளுவேன். நாட்டெல்லாம் காப்பாத்துங்க, ஆனா எதிரியா இருந்தாலும் சுட்டெல்லாம் தள்ள வேண்டாம். கைகுலு கிட்ட போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன சார்? நான் போலீஸ் கமிஷனராக ஆக போறேன். நியாயத்தையும் தர்மத்தையும் காக்க போறேன். அப்ப இவனுக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்பா? ஏன்னா நான் குருவாக போறேன். பாபு. எஸ் அங்கிள், குரு தி கிரேட். என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல அந்த குழந்தை அடிச்சீங்க, இப்போ உங்க கை. எல்லாமே சிதறிடுச்சு. என் மனசு, அதுல இருந்த நினைவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதறிடுச்சு. அசோக்,
ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விரக்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க ப்ளீஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. நேத்து எங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னது கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிஞ்சு உள்ளத்துல இப்படிப்பட்ட விபரீத ஆசையா? உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அம்மா முன்னால என்ன அவமானப்படுத்த வச்சுட்டீங்க. என் வீட்டுல எனக்காக நீங்க 2 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? காலம் யாருக்காகவுமே காத்துட்டு இருக்கிறது இல்ல சுஜாதா. உன் வீட்டுல இருந்த அந்த 2 நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு, என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு வெறுப்பா மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. சுஜா, வாழ்க்கையில நாம 2 பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சுஜா, காதல் ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைலாம் அது பெரிய குற்றமாயிடுச்சு. அசோக், அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நாம பிரியறதுனால நிச்சயமா சாக போறதில்ல. வாழணும்னு ஆசைப்படுறவன் சாகடிக்கப்படுறான், சாகணும்னு ஆசைப்படுறவன் வாழும்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜா, நான் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். இனிமேலும் அப்படியே வாழ்ந்துடுறேன். அசோக், அர்த்தராத்திரில கூட்டம் அமைச்சிருக்கிய, என்னப்பா அப்படி விஷயம்? என் எதிர்காலத்தை பத்தி நான் ஒரு இறுதி முடிவு எடுக்க போறேன். ஐயோ, அது இருட்டுல தான் எடுக்கணுமா? வெளிச்சுன்னு பகல்ல எடுக்க கூடாதா? சரி சொல்லு. ஆரம்பிக்கிற எல்லாமே முடிஞ்சுதான் ஆகணும். என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். அசோக், நீ போயிட்டீன்னா ஒன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தைகளோட கதி? மகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம், இந்த பார்வதி நிலையம், இதுல இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே நீதான் பாத்துக்கணும். நம்மளால முடியாது. நானே ஒரு குழந்தை, என்ன கவனிச்சுக்கவே எனக்கு வயசு பத்தாது. என்ன விட்டு நீ. மகேஷ், நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இந்த உதவியை நீ தான் செய்யணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் வேலையெல்லாம் நான் பார்க்கணும்னா அப்புறம் கொள்ளக்காரனோட சண்டை போடணும், போலீஸோட போராடணும், குதிரையில ஏறி லொடன்னு போகணும். எனக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே வலிக்குது. நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்பா, ஏய், நான் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தங்க மீனோட விலை என்ன தெரியுமா? நான் சாப்பிடுற மீனோட விலையே எனக்கு தெரியாது, தங்க மீனை கேக்குறிய? மகேஷ், இதோட விலை 20 லட்சம் ரூபாய் இருக்கும். பார்வதி நிலையத்தை காலம் பூரா பராமரிக்கிறதுக்கு இந்த பணம் போதாது. போறாது. ஏன்னா இந்த பணம் நம்மள வம்பள மாட்டி விட போகுது. தெரிஞ்சே சாவோட பிடியில சிக்கிக்க போறேன். ப்ளீஸ் வேண்டாம். சாவ காட்டி இந்த குருவை பயமுறுத்தாது. நாளைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தங்க மீனோட தான் நான் திரும்பி வருவேன். குரு நாளைக்கு சாவுக்கு சரி சமமா போட்டியிட போறான். எஸ் கமிஷனர் ஹியர். போலீஸுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். குருவை நீங்க கைது செய்யணுமா? உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். What do you mean? நாளை ராத்திரி தங்க மாளிகையில் உள்ள தங்க மீனை குரு திருட போறோம். யார் திருட போறா? வேற யாரு? குருதான். நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. இட் இஸ் இம்பாசிபிள் சார். இந்த தங்க மீனை தொடர்ந்து சாவோட விளையாடுற மாதிரி. இந்த தங்கமாளிக்குள்ள வர்றதுக்கு இந்த கதவை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல, இன்னொரு விஷயம். இந்த கதவுல இருக்கிற ஒரு ரகசிய துவாரத்தின் வழியா எங்க செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அடிக்கடி தங்க மீனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, இதை தொட்ட உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு செய். புல்லட் ப்ரூஃப். எஸ், இந்த தங்க மீனை சுத்தி மின்சார வேலையும் போட்டிருக்கு. மின்சார வேலியா? ஆமா, அது சாதாரணமா பார்த்தா தெரியாது. இதை போட்டு பாருங்க.
வண்டர்ஃபுல். இந்த மின்சாரத்தோட சக்தியை இப்ப பாருங்க. இத தொட்ட மறு நிமிஷமே சாம்பல் ஆயிடுவாங்க. தங்கமீனுடைய பாதுகாப்புக்காக நீங்க பிரமாதமான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க. குரு நிச்சயமா தங்கமீனை திருட முடியாதுதான். ஒருவேளை கமிஷனுக்கு கிடைச்ச தகவல் படி அவன் தங்கமீனை திருட முயற்சி பண்ணான்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவான்.
அங்க பாருங்க சார். யாரு? போலீஸ். 116 நீங்க பின்பக்கம் போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர் நீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? நாங்க குருவை தேடி வந்திருக்கோம். குருவா? ஆமா, கொள்ளைக்கார குரு. இந்த பக்கம் தான் தப்பிச்சு ஓடி வந்தான். அவன் எப்படி இங்க வர முடியும்? உள்பக்கம் தான் தாப்பா போட்டிருக்கேன். குரு ஒரு மாயாஜாலக்காரன். அவன் நீங்க வீட்டை பூட்டி வச்சிருந்தா கூட எப்படி வித்த செஞ்சாவது உள்ள நுழைஞ்சிடுவான். இன்ஸ்பெக்டர், அர்த்தராத்துல வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க. ஒரு கொசு உள்ள நுழைய முடியாது, குரு நுழைஞ்சிருவானா? இந்த பெட்டியில என்ன இருக்கு? புக் ஷெல்ஃப்ல என்ன இருக்கும்? புத்தகம் தான். இதெல்லாம் ஏன் வெளியே கிடக்குது? அது புத்தகத்துல பூச்சிகள்லாம் நிறைய வந்திருக்கு, அதான் கிளீன் பண்றதுக்கு வெளியே எடுத்தேன். சாரி, எங்களுடைய கடமை அங்க செய்ய வேண்டியிருக்கு. நாங்க வரோம். என்ன இது? ரத்தம்? என்னோட ரத்தம் தான். என்ன இதோ
இந்த கட்டை வந்துக்குச்சு, அந்த ரத்தம். ஓ, வீட்டுல யாரும் இல்லப்பா, முதலாளி அடிபட்டு கிடக்குறார். டாய், நான் எப்படி இங்க வந்தேன்? என் கையில இருந்த புல்லட்டை யார் எடுத்தது? துரோகிங்க உன்னை சுட்டிருக்காங்க, நண்பர்கள் உன்னை காப்பாத்திருக்காங்க. நீயா? என்னால முடியாதா? சரி, அப்படின்னா அந்த மீன் எங்க வச்சிருக்கேன்? அது பூனை தின்னு இருக்கும். டேய், தங்க மீன்டா? தங்க மீனாவது அக்கா மீனாவது எனக்கு என்னப்பா தெரியும், குடும்பம் இல்ல. டேய், என்னப்பா நீ, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு பெரும்பாடுபட்டேன், நீ மீனெல்லாம் காப்பாத்து சொன்னா நான் ஆட்டத்துக்கு வரல, விட்டுரு நீ. அப்ப நீ என்ன காப்பாத்தலையா? அப்படின்னா என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இந்த புல்லட் எல்லாம் எடுத்தது யாரு? அது கேட்டுதான் சொல்லணும். அடிச்சு பால். யாரோ வராங்கப்பா. சரி, இந்த சட்டையை போடுறா. எங்க கை இதெல்லாம்? நீங்க யாரு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாதுதான், ஆனா தெரிஞ்சவளையே மறந்துட்டியப்பா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உன்னையே உலகன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சுஜாதாவை பத்தி தான். நான் அவளோட அம்மா. நீங்களா? சுஜாதா உன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணினா? எதுக்காக அவளை உதறி தள்ளின? சச்சா, அவ நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவ என்னை விட ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பொண்ணு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புத்திசாலி. இந்த விஷயத்துல அறிவை விட அனுபவம் தான் ஜாஸ்தி வேணும். அப்படின்னா என் பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கி அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா உபயோகிச்சிருக்கியா? அம்மா, விதியோட கைகள்ல நாம எல்லாருமே விளையாட்டு பொம்மைகளா இருக்கோமே. இதோ பாரு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக அவளை உதறி தள்ளினேங்கிறது தான். நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். தம்பி, அவ உன்னோட அன்பையே நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை சிதாடிச்சிடாதப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவளோட அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூடப்பா, வாழ்க்கை கொடு. அம்மா, அது என்னால முடியாதும்மா, முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என்னோட தாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொரு தாயை விதவையாக்கிட்டேன். அந்த விதவ தாயோட மகளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தம்பி, ஆமா, நான் தான் உங்க புருஷனை கொன்னேன். உங்க பூவையும் பொட்டையும் பறிச்சது நான் தான். கமிஷனர் சார், எனக்கு எந்த குருவையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா நாய் பொய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பும் உங்க கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம் எது சட்டவிரோதங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லி தரவாங்க. உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளியை தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? குற்றவாளியை நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி, சமூக துரோகி. சாவு அந்த குருவை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கதான் இருந்தான். இதோ அதுக்கு சாட்சி. குரு எங்க? சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலி. இதோ உங்க முன்னாலதான் நிக்கிறான். ப்ரொஃபசர், ஆமா, நான் தான் குரு. ப்ரொஃபசர் எதுக்காக தன்னை குருன்னு சொல்லிக்கணும்? நான் தான் குரு. இல்ல ப்ரொஃபசர் சார், நீங்க குருவா இருக்க முடியாது. நீங்க குருவே இல்ல.
நான் சொல்றது ஏமா நீ நம்ப மாட்டேங்கிறேன். என்ன எனக்கு குருவை தெரியும். ஒரு தடவை அவர்தான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரே. இல்லம்மா, என் பேரை சொல்லி உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. இல்ல, உங்க மாதிரி நல்லவர் எப்படி ஒரு கொள்ளைக்காரனா இருக்க முடியும்? இது என்னால நம்ப முடியல. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. நான் போய் சொல்லல. நான் தான் குரு. நான் தான் குரு. ரகு, ரகு, எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை துன்பங்களுக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேன். நீ லட்சியவாதியா இருந்தப்போ உன்னை மகனேன்னு கூப்பிட நான் மறுத்தேன். இன்னைக்கு உலகமே உன்னை குருன்னு கூப்பிட்டு பயந்து ஒதுங்கி நிக்கிறப்போ நான் அந்த குருவை கட்டி தழுவ வந்திருக்கேன்டா. காஞ்சி போன புண்ணை கத்திய வச்சுக்கிறதுல என்ன லாபம்? அப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட முடியுது. ஆனா நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? என் மகன்கிட்ட நான் தான் ஒரு தகப்பன்னு என்னால சொல்லக்கூட முடியல. இவ்வளவு கல்லஞ்சுக்காரனா நீ எப்படி அப்ப மாறின? காலம் என் மனசை கல்லாக்கிடுச்சு, உன்னை குருவா மாத்திருச்சு. நீ குருவாரத்துக்கு முன்னாலேயாவது உன் பிள்ளைய தேடி என்கிட்ட நீ வந்துடக்கூடாதா? என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா உன் மகனை பாக்குறதுக்காவது என்ன தேடி நீ வந்திருக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு அப்புறம், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் உன் மகன் எனக்கு கிடைச்சான் தெரியுமா? உன்னையே நினைச்சு, என் மருமக பார்வதியே நினைச்சு அவன் முகத்தையே பார்த்து நான் திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தை நினைச்சு ரமேஷ் எவ்வளவு துடிச்சுட்டான் தெரியுமா? ரமேஷா? யாரு? உன் மகன் தான்ப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல பார்க்க போயிருக்கான். அப்பா, எவன் உருவத்துல என்ன பாத்தீங்களோ, எவன் உங்க மருமக பார்வதியோட பிரதிபலிப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ரமேஷ் என் மகனும் இல்ல, உங்க பேரனும் இல்ல. முதல்ல போலி தாத்தா, இப்ப போலி அப்பா வந்திருக்காரு. எனக்கு தெரியும் நீ பெரிய எத்தன். ப்ரொஃபசருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். சார் சார், அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஆல்ரைட், உன்னுடைய போலி அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர மாட்டான். ஆக்சிடென்ட், யாரும் அடிபட்டு இருக்காங்க பாரு. நிறுத்து, நிறுத்து. ப்ரொஃபசர் எங்க? சொல்லு. சொல்லு. வெல்கம் குரு, வெல்கம். குரு, புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஐயோ, ராஸ்கல். அசோக், இவரோட நிழலை கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான பழி வாங்கணும்? எதுக்காக ப்ரொஃபசரை கடத்திட்டு போனேன்? ப்ரொஃபசர், யூ மீன் குரு நம்பர் 2? எங்க அப்பாவை சொல்றீங்க இல்ல சார்? அசோக், ஏன் உன் உடம்பு அதட்டிக்கிறேன்?
உன் சதை நாய்க்கு கூட போட நாய்க்கு கிடையாது. ப்ரொஃபசர், ஏய், உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க, என் உயிரை வேண்டாலும் தரேன். அவரை ஒண்ணு செய்யாத. யாரையும் நான் விடுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, அவன் ரமேஷுக்கு இடைஞ்சலா இருக்கிறான். நாயே, அப்பாவியான ஒரு மனுஷரை கட்டி போட்டு அடிச்சுதான் அவன் வீரத்தை காட்டணும். ப்பு. இது இரக்கமில்லாத பாவிகளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், அவ்வளவுதான். இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். வாழ்றதுக்கு இல்லடா, சாகறதுக்கு. முதல்ல சாகிற வாய்ப்பு யாருக்கு வேணும்? உனக்கா இல்ல உன் அருமை தகப்பனா இருக்கா? மகனே அசோக், இதை உடனே நீங்க கமிஷனருக்கு தெரியப்படுத்தணும். அப்படியா? சரி, சொல்லிடுறேன். அம்மா, யார் கூட பேசுறீங்க? ரமேஷும் அவனுடைய ஆட்களும் ப்ரொஃபஸரை கடத்திட்டு போயிட்டாங்க. அசோக் உங்களை துரத்திட்டு போயிருக்கானா? அசோக்? அசோக், ப்ரொஃபஸர், இவங்க 2 பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் போன் பண்றாங்க. சுஜாதா, அசோக் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது பெரிய கொடுமை அம்மா. என் அப்பாவை கொலை பண்ணவர நீ இறக்கப்படுறியாமா? உங்க அப்பா கொல்லப்படல, அவர் செய்த பாவத்துக்கே அவர் பலியாயிட்டார். அம்மா? ஆமா சுஜாதா, உங்க அப்பாவால அசோக் தன் தாயாரை இழந்தா. இப்போ தான் உயிரையே இழக்க போறான். சாக போற கைதிகளுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர்றேன். நீங்க எப்படி சாகணும்னு விரும்புறீங்க? ஒன்னாகவா இல்ல தனித்தனியாகவா? நோ நோ, அவங்க 2 பேரும் சேர்ந்தே சாகணும். ஆனா அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அதை நாம பார்த்து ரசிக்கணும். இவங்க மண்ணுக்கு சமானமானவங்க. மண்ணோட மண்ணா போகட்டும், கொண்டு போங்க.
மிஸ்டர் அசோக், இந்த சமூக விரோதிகளையும் சட்ட விரோதிகளையும் பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல கமிஷனர் சார், ப்ரொஃபசர் சமூக விரோதி இல்ல, அவர் தேச பக்தர். ஆமா கமிஷனர் சார், இவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. அது மட்டுமல்ல, நீங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிற அந்த குரு நான் தான்.